விஜயும் ராகுலும் ஒன்னா செயல்படணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. தேர் ஆர் வெரி பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபோர்ஸஸ். விஜய் தரப்புலேருந்து, தமிழ் வெற்றி கட்சி தரப்புலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆஃபர் இருக்கு. இப்போ 2 பேரும் போனால் லாபம் இருக்கும், நீங்க 67 சீட்டு வாங்கலாம், துணை முதல்வர் பதவி எடுத்துக்கோங்க, 6-7 நல்ல மந்திரி பதவி எடுத்துக்கோங்க. ஆனால் ஒன்று நிச்சயம் சிவகுமார் சார், ராகுல் காந்தி ஸ்டாலின் மீது அதிருப்தியா இருக்காரு, திமுக மேல அதிருப்தியா இருக்காரு. ஆனா டிகே சிவகுமார் காங்கிரஸுக்கு ஏடிஎம் மாதிரி கொடுத்துட்டே இருக்காரு, எங்க இருந்தா வருதோ தெரியல. இப்ப சித்தராமையா இதுல இறங்கி இருக்காரு. கேசி வேணுகோபால் சொல்லியிருக்காரு, கேரளத்துக்கு உங்க செலவை நான் பாத்துக்கிறேன் இருக்காரு. இப்ப காங்கிரஸ் இப்ப நடக்கிற ஒரு டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு மாற்றங்கள் நிறைய நடக்கிறது. டிஎம்டிகே அந்த பக்கம் போய் சேர்ந்து அவங்க சைன் பண்ணிருக்காங்க. ஒரு பெர்செப்ஷன் கேம்ல அவங்க வின்னும் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே. இன்னைக்கு ஓபிஎஸ் ஏடிஎம்கே திருப்பியும் டிஎம்கேக்கு போற இன்னும் ஒரு ஃபோர்ஸா ஓபிஎஸ் இருப்பாரோ அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. இந்த நேரத்துல காங்கிரஸ் கொஞ்சம் சைலண்டா இருக்க. காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் நடக்கிற இந்த கூட்டணி பேச்சு ஒரு மீடியா ஸ்பெகுலேஷனா இல்லாட்டி உண்மையிலேயே மறைமுகத்துல ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதா? இல்லைங்க, கட்டாயமாக மறைமுகம் சொல்ல மாட்டேன், வெளிப்படையா இல்லை, பட் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அதாவது விஜய் தரப்புலேருந்து, தமிழ் வெற்றி கட்சி தரப்புலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆஃபர் இருக்குது. நீங்க அதாவது நம்ம 2 பேரும் போனால் லாபம் இருக்கும், நீங்க 67 சீட்டு வாங்கலாம், துணை முதல்வர் பதவி எடுத்துக்கோங்க, 6-7 நல்ல மந்திரி பதவி எடுத்துக்கோங்க, திஸ் அலையன்ஸ் வில் ஹெல்ப் அப்படின்னு கேசி வேணுகோபால் ஒரு ரகசியமா சந்திச்சுதான் சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? கட்டாயமாக அவர் ஒரு இடத்துல தங்கல, பல இடத்துல ஹோட்டல்ல வந்தாரு, வெளியில போனாரு, கடைசியில ஒரு ஒரு கேரள காங்கிரஸ் தலைவர் வீட்டுல தங்கினாரு சென்னையில. அப்ப சில பேர் சந்திச்சிருக்காங்க. விஜய் குறிப்பிட்ட செஞ்சித்திரா இல்லையா கட்டாயமா பேசியிருக்காருங்கிறத நமக்கு தகவல் வருது. ஆனா சம் மிடில் பீப்புள், அதாவது எமிசரி சொல்லுவாங்களே, அவங்க பல பேர்கிட்ட பேசியிருக்காரு. அதே நேரத்தில் திமுக தரப்புல இருந்தும் அவர்கிட்ட பீப்புள் ஹவ் ஸ்போக்கன், சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. பட் ஒரு இது என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இது ஃபைனல் முடிவு ராகுல் காந்தி எடுக்கணும். ராகுல் காந்தி கேட்டது எதுவும் ஸ்டாலின் ஒத்துக்கிற பொசிஷன்ல இல்லை. இப்போ நம்ம பேசுற டயத்துல என்ன, ஒண்ணு கூட்டாட்சிக்கு ஒத்துக்கணும், காங்கிரஸ் அடுத்த திமுக தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு இடம் கொடுக்கணும், மந்திரி பதவிகள் கொடுக்கணும். இரண்டாவது, எங்களுக்கு அதிக சீட்டு தரணும். இப்ப ஸ்டாலின் 25 சீட்டு மேல அதுக்கு மேல தர தயார். போன என்ன இருந்தோ அதை எடுத்துக்கோங்க, நாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் குறைக்கிறோம், ஏன்னா புது புது கட்சிகள் வருது. ஆனா உங்க கேஸ்ல யூ டேக் 25. போன தடவை 25ல 18, நீங்க 17 இருக்காங்க இப்ப. அதே மாதிரி யூ டேக் 25 அண்ட் வி வில் ஆல்சோ கிவ் யூ எக்ஸ்பெண்டிச்சரை கவர் பண்றோம், தேர்தல் செலவுகள்லாம் வில் ஹெல்ப் யூ. பட் 25க்கு ராகுல் காந்தி தயாரா இல்லை. அவர் என்ன சொல்றாரு, அட்லீஸ்ட் ஒரு 40-41 வேணும். ராஜ்யசபா கேட்கிறாரு, 2 ராஜ்யசபா சீட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கும். உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்க இடம் கேட்கறாங்க. அதுல அதாவது என்ன, ஆட்சியில பங்கு, அது உள்ளாட்சியா இருக்கட்டும், மாநில ஆட்சியா இருக்கட்டும். ஆனா இவர் ஸ்டாலின் சொல்ல பார்த்திருக்காரு, கனிமொழி அனுப்பிச்சு சொல்ல பார்த்தாரு, ராகுல் காந்தி ஒத்துக்கல. என்ன, எங்க பாலிசி தமிழ்நாட்டில் சுயாட்சி, மத்திய அரசு டெல்லியில கூட்டாட்சி. அப்படின்னா என்ன, நீங்க இருந்தீங்க அரசு, நாங்க பங்கு போனோம், ஏன்னா நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம்ல. எங்க நாங்க நீங்க என்ன சப்போர்ட் பண்ணா கூட, ஏன்னா 2006ல் மெஜாரிட்டி இல்ல டிஎம்கே, பட் இருந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நிலைமையை மாற்றணும்னு நினைக்கிறார் ராகுல் காந்தி. அதுல அவர் எவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்க போறாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான், அது ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸுக்கு இப்போ நிதி பற்றாக்குறை இருக்குது. அஸ்ஸாம்ல போட்டியிடவோ, கேரளால போட்டியிடவோ, வரப்புற மாநில தேர்தல். ஸோ அந்த நிதி உதவி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு காம்ப்ரமைஸ் வரக்கூடும். ஏன்னா காங்கிரஸுக்கு இன்னைக்கு ஃபண்ட்ஸ் ப்ராப்ளம்ங்க. அண்ட் எல்லா ஃபண்டு கொடுக்குறவங்க எல்லாம் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் தான் வருது. கர்நாடகாலேருந்து வருது, இமாச்சல் தரக்கூடிய நிலைமை இல்லை. ஒன்று தெலுங்கானா, ஒன்று கர்நாடகா, இந்த 2 மாநிலத்திலேருந்து தான் ஃபண்ட்ஸ் ஆர் கமிங். ஸோ தோஸ் லீடர்ஸ் ஆர் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல். அது ரேவந்த் ரெட்டியா இருக்கட்டும், சித்தராமையா இருக்கட்டும், டிகே சிவகுமார். இப்ப டிகே சிவகுமார் அஸ்ஸாமுக்கு பிரியங்கா கூப்பிட்டுட்டாங்க. டிகே சிவகுமாருக்கு அஸ்ஸாமுக்கு என்ன சம்பந்தம்? பணம் கொடுப்பாரு.
இந்த பணம் எங்கேயாவது வசூலாகும்னு நம்ம கேட்டக்கூடாது. ஏன்னா கேட்டுட்டா அப்புறம் நம்ம அரசியலோட அடிப்படை இது இருக்கு பாருங்க, ஊழலுக்கு காரணம் புரிஞ்சிடும். ஆனா டிகே சிவகுமார் காங்கிரஸுக்கு ஏடிஎம் மாதிரி கொடுத்துட்டே இருக்காரு, எங்கேருந்தா வருதோ தெரியல. ஸோ அது ஒரு பக்கம். இப்ப சித்தராமையா இதுல இறங்கி இருக்காரு. கேசி வேணுகோபால்கிட்ட சொல்லியிருக்காரு, கேரளத்துக்கு உங்க செலவை நான் பார்த்துக்கிறேன் இருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அதனால்தான் பாருங்க, அங்க கர்நாடகத்துல தொடர்ந்து ஒரு அடுத்த முதல்வர் யாருன்னு ஒரு கேள்வி தொடர காரணம் இதுதான். 2.5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு இவருக்கு, சித்தராமையாக்கு. அடுத்த 2.5 காலம் ஒரு ஒப்பந்தம் பிரகாரம் இவர்கிட்ட கொடுக்கணும், டிகே சிவகுமார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். மாட்டேங்கிறாரு. ஆனா அதுல வந்து பிரியங்கா காந்தி, சோனியா எல்லாம் சொல்றாங்க, நம்ம முன்னாடி தானே இந்த ஒப்பந்தம் நடந்தது, இவர் விட்டுட்டு போனோம். ஆனா சித்தராமையா விட தயார் இல்லை. அவருக்கு சப்போர்ட்ல நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்க. எப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து ஆட்சி பறிக்கப்பட்டதோ இல்ல ஆட்சியில் அவருக்கு செல்வாக்கு குறைஞ்சதோ அந்த கவர்மெண்ட்டை கவுத்துருவாரு சித்தராமையா. குமாரசுவாமி கவர்மெண்ட்டை கவுத்தரல, காங்கிரஸும் ஜேடிஎஸும் ஒன்னா வந்து குமாரசுவாமி வச்சாங்க. இவரே தனக்கு சப்போர்ட் பண்ற எம்எல்ஏஸை ரிசைன் பண்ணி பிஜேபிக்கு போங்கன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டை கவுத்தாரு. ஸோ இது ஒரு டேஞ்சர் இருந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் டிகே சிவகுமார் ஒரு ஒரு பாவம் எப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு அப்பாவியா நிக்கிறார் மாதிரி, அதாவது அரசியல் அப்பாவி மாதிரி நிக்கிறாரு, காத்துட்டு இருக்காரு அடுத்த முதல்வர் வரத்துக்கு. எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இது இந்த டெவலப்மெண்ட்ஸ், நிதி உதவி, நிதி தேவை காங்கிரஸுக்கு, இதுலயும் இருக்கு இந்த அலையன்ஸ் மேட்டர். ஒண்ணுங்க, இப்ப வந்து பணத்தோட ரோல் இருக்கு பாத்தீங்களா தேர்தல்ல. அது அது அதாவது அலையன்ஸுக்கும் நீங்க அலையன்ஸ் பார்ட்டிஸும் கேட்கறாங்க எங்களுக்கு தேர்தல் செலவு வருது கொடுங்க. அண்ட் இன்னைக்கு திமுக வந்து ஆட்சியில் இருப்பதுனால, கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததுனால தே ஹேவ் மோர் கெப்பாசிட்டி. ஸோ அதனால இப்போ நீங்க தேமுதிக அந்த பக்கம் போச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிகாஸ் தே ஆல்சோ நீட் மணி டு ஃபைட் எலெக்ஷன். அதனால தான் பாருங்க, பிரேமலதா டபால் யாரும் எதிர்பார்க்கலாம் அவங்க டிஎம்கே பக்கம் போவாங்கன்னு. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்க ஆல்மோஸ்ட் என்டிஏட செட்டில்டு. ஏன்னா பிரேமலதாக்கும் மோடி, பிரதமர் மோடிக்கும் ஒரு இது உண்டு, ஒரு ஒரு கம்யூனிகேஷன் சேனல் உண்டு. ஆனா இவர் கடைசியில முடிவு பண்ணார் பிரேமலதா, சரி இப்ப நமக்கு வேணுங்கிறது நிதி உதவி வேணும், நமக்கு ஒரு ராஜ்யசபா இப்ப உடனே கிடைச்சிடும். ஏன்னா இப்ப 4 சீட்டு காலி ஆகுது இல்ல. ஆமா, 6 சீட்டுல 4 திமுக வெற்றி பெற முடியும். ஸோ உடனடியா கிடைச்சிடும். ஸோ இதுல அதனால்தான் இது ஒரு டப்புன்னு மாறுறது. ஆனா அதே நேரத்தில் பாருங்க, விஜயும் ராகுலும் ஒன்னா செயல்படணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. தேர் ஆர் வெரி பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபோர்சஸ். இது ரொம்ப தேவை. இது ஏன்னா இது இல்லைன்னா திமுக தேஞ்சிட்டு போகுது. பப்ளிக்ல ஏதோ பணம் செலவழிச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜாஸ்தி நாள் ஓடாது. மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கு, மாற்றத்துக்கு ஒரு இது இருக்கு. அந்த மாற்றத்தை தான் நம்ம கேட்ச் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு ஏஐஏடிஎம்கே பிஜேபி வந்துடும், பிஜேபி என்ட்ரி பண்ணிடும். பிஜேபி என்ட்ரி பண்ணானா நம்மளோட பிசினஸ்ல அஃபெக்ட் ஆயிடும். அப்படி நடக்கிறவங்க வந்து இதுல முழுமையாக 2 பேரும் ஒன்னா வரணும்னு பாக்குறாங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம் சிவகுமார் சார், ராகுல் காந்தி ஸ்டாலின் மீது அதிருப்தியா இருக்காரு, திமுக மேல அதிருப்தியா இருக்காரு. அதை தவிர்த்து இப்ப என்ன நடக்கிறது பாருங்க, இவர் என்ன நினைக்கிறாரு, தான் எதிர்கட்சி தலைவர், அதனால்தான் இந்தியா முழுக்குமே மோடிக்கு எதிர்த்து, பிஜேபிக்கு எதிர்த்து தன்னோட தலைமையில தான் ஒரு இதுவே ஓடிட்டு இருக்கு. அதுல இவங்க எல்லாம் லாபம் அடைகிறார்கள். யாரு? மாநில கட்சிகள். அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதனால்தான் பீகார்ல பாருங்க, அவர் ஒத்துக்கல, அந்த சீட்டுக்கு கம்மியா சீட்டு கொடுத்த ஒன்னா கேம்பெயின் கூட பண்ணார் தேஜஸ்வி யாதவோட. கடைசியில அவருக்கு பிடிக்கல, இவ்வளவு சீட்டு கொடுக்கல நான் போறேன்ட்டாரு. போவேல, 2 மாசம் போவேல பீகாருக்கு. அதுல அந்த கூட்டணிக்கு பெரிய இழிவு ஏற்பட்டது. அவங்க மகா கூட்டணி சொன்னாங்களே, மெகா கூட்டணி. இப்ப தமிழ்நாட்டில் பாரு அவருக்கு என்ன ஃபீலிங் வருது. அப்புறம் இப்ப சில கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, இந்த சோகால்டு இந்திய அலையன்ஸ் கட்சிகள், இல்ல அடுத்த தலைவர் ஸ்டாலினா இருக்கலாம், ஸ்டாலின் இருந்தா நல்லா இருக்கும், ராகுலுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக இரிட்டேஷன் கொடுக்கும். அப்புறம் இல்ல மமதா இருக்கலாம். இந்தி கூட்டணி சார்ந்த சில கட்சி தலைவர்கள் தனிப்பட்ட கருத்து மாதிரி பேசுறாங்க. ஆனா அவங்களும் ஒரு விதத்துல என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இது ராகுல் தலைமையில ஒண்ணுமே நடக்க போறது இல்லை, அந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை காமிக்கிறாங்க. அது அவருக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. இவ்வளவு செஞ்ச பிறகு இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இரிட்டேஷன்ல இருக்காரு. அப்ப அந்த இரிட்டேஷன் வரும்போது ராகுல் காந்தி என்ன பண்ணுவாரு, அசெப்ட் பண்ணுவாரு. இது குடிக்கிறீங்களா இல்லையா, குடிக்கிறீங்களா இல்லையான்னு போகும்.
அப்புறம் கேசி வேணுகோபால் போல தலைவர்கள்லாம் நிதி கண்குறியே வச்சுட்டு இருப்பாரு. சரி இவ்வளவு பணம் இங்க வருது, நம்ம செலவுக்கு தேவைப்படும், தேர்தல் செலவு, சரி ஒய் நாட். அப்புறம் நிதி மேட்டர்ல தமிழ் வெற்றி கட்சி ஒன்றும் கம்மி இல்லை. they also have resources. So அதனால இது ஒரு இன்னும் சில நாட்கள் இது முடிவு வரணும். ஓகே, இப்ப நம்ம ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா, சோ ஒரு பொலிட்டிக்கலி இர்ரெலவெண்டா ஆயிட்டு வந்துட்டு இருந்த ஓபிஎஸ் டிஎம்கே எதுக்கு திருப்பி அவருக்கு ஒரு ரெலவன்ஸ் கொடுக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் அரித்மெட்டிக் என்ன? இல்லங்க, அரித்மெட்டிக்கோட ஆப்டிக்ஸ். ஏன்னா ஓபிஎஸ் தலைமை தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா he doesn't have old influence. அவரோட இது தேஞ்சுட்டே வருது. ஒன்று, அவர் இப்போ திருப்பி போய் சந்திச்சு இந்த பக்கம் வந்துட்டார். ஏன்னா நடுவில் முதல்ல போய் சந்திச்சார்ல, ஒரு 3 மாசம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. 3-4 மாசம் போய் கலைஞரை பார்த்தாரு. அப்பவே பேச்சு அடிபட்டுதுன்னா இவர் வந்துருவாரு. அப்புறம் அதுவும் சொல்ல ஆரம்பிச்சார். இப்ப என்ன சொல்றதோ அப்பவும் சொன்னாரு, திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு திரும்பி வருவதற்கு. அதாவது திமுக அரசு அப்படியே செயல்பட்டிருக்கு, அவங்கள ஒன்றும் அதிமுக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் கடுப்பெல்லாம் எடப்பாடி மேல, எடப்பாடியார் மேல இருக்கிற கடுப்புனால இதை சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் இவர் ஒரு இதுக்கு வரல. அதாவது இன்னைக்கு தேதியில அதிமுகல அதிகமான தலைவர்கள்லாம் இபிஎஸ் பக்கம் இருக்கிறது இவரால் அக்செப்ட் பண்ண முடியல. இதுல பாருங்க, இபிஎஸ் வந்து நம்ம தினகரனோட ஏஎம்எம்கேவோட கூட அலைன்ஸ் பண்ணிட்டார். தினகரன் இஸ் ஓகே, பட் 2 தலைவரை நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு ஒரே பிடியா இருந்தாரு இபிஎஸ். யாரு? ஒன்னு ஓபிஎஸ், 2 சசிகலா. ஐ வில் நாட் டேக் தட். அப்படி சொன்னதுனால என்ன ஆச்சு பாருங்க, ஓபிஎஸ்க்கு அவர் நினைச்சாரு பிஜேபி ஏதாவது ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு வர ஃபீட்பேக் என்னன்னா, ஓபிஎஸ்க்கு அவளை ஒன்று he has lost ground even in his own areas. அப்புறம் இவரும் பல முறை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இது இருந்தது, ஃபார்முலாஸ் எல்லாம் இருந்தது. அது எதுவுமே ஒத்துக்கல அவர். ஸோ ஃபைனலி இவருக்கு வேற வழி கிடையாது. இப்போ தனக்கு இருக்கிற ஒரு சில ஆதரவாளர்கள் ரொம்ப கம்மி. ஆனா இதுல யாராவது 2 பேர் நம்ம அவங்களுக்காக ஏதாவது வழி பண்ணியானோம். அந்த அடிப்படையில தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சரி இந்த பக்கமே நம்ம போவோம். ஸோ ஓபிஎஸ்க்கு இது வந்து ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அதே சமயத்துல இபிஎஸ்க்கு வந்து இது வந்து சைக்கலாஜிக்கல் செட்பேக்கா, இல்லாட்டி அவர் இதுல இருந்து வெளில வருவாரா? இல்லங்க, அவர் இபிஎஸ் இதை எதிர்பார்த்ததுதான். முதல்ல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. பாஜக தலைமைக்கும் அதான் சொன்னாங்க, பாருங்க அவருக்கா நீங்க வக்காலத்து பண்ணாதீங்க. அவர் ஆல்ரெடி டிஎம்கேவோட டச்சில் இருக்காரு. டிஎம்கே தலைவர்கள் பலமுறை பார்த்துட்டாரு. இங்க சீட்டு கிடைச்சா இங்க வரலான்னு பாக்குறாரு, இல்லைன்னா அங்க ஹிஸ் மைண்ட் இஸ் தேர் பிகாஸ் ஹி இஸ் அப்போஸ் டு மீ. அன்லைக் தினகரன் எதிர்த்தாரு இபிஎஸ். ஆனா ஒன்ஸ் ஒரு இது வந்த பிறகு அதுக்கப்புறம் ஏத்துட்டாரு. ஒன்னும் அதுக்கு பிறகு பாருங்க, ஒன்று கம்ப்ளீட்டா 2 பேரும் இபிஎஸ் சரி, இபிஎஸ் சரி, நம்ம தினகரன் சரி, 2 பேரும் அவங்க கேடருக்கு சொல்லிட்டாங்க, இல்ல 2 பேரும் ஒன்னா செயல்படணும். தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் an agreement. பட் இவர் வந்து இங்கே இருக்காரு அங்கே இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு இவர் மேல, ஏன்னா இவருக்கு எக்ஸ்பெக்டட் லைன்ஸ், இது ஒன்றும் யாருமே அதிர்ச்சியால ஓபிஎஸ் அங்க போகுது. நேயர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், தேங்க்யூ வெரி மச். எங்களுடைய இணைந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.